வேலன் சோசியல் மீடியா. தொகுதி மறுவரையறைக்கு எதிராக தமிழக சட்டப்பேரவையில் இன்று ஆகஸ்ட் 12 முதல்வர் விஜய் தனித்தீர்மானம் கொண்டு வந்தார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கியதில் இருந்து தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு எம்முரிமை, நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்டவற்றை வலியுறுத்தி தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்டன. இந்நிலையில் இன்று தமிழக சட்டப்பேரவை கூடியதுமே தொகுதி மறுவரையறைக்கு எதிராக முதல்வர் விஜய் தனித்தீர்மானத்தை கொண்டு வந்தார். தற்போதுள்ள மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையான 543 என்ற அளவிலேயே நிரந்தரமாக வைக்க வேண்டும். பெண்களுக்கான 33% இடஒதுக்கீட்டை காலதாமதமின்றி தற்போதுள்ள 543 தொகுதிகளின் அடிப்படையிலேயே 2029 ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ஒன்றிய அரசை வலியுறுத்துவதாக முதல்வர் விஜய் கூறினார். சோதனைகளை வென்று சாதனைகள் படைத்து தொடர்ந்து முன்னேறி செல்லுங்கள் என சர்வதேச இளைஞர் நாளை முன்னிட்டு தமிழக முதல்வர் விஜய் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்ட எக்ஸ் பதிவில், நம்பிக்கையின் வெளிச்சமாக மாற்றத்தின் முகவரியாக திகழும் இளைய சமுதாயத்திற்கு எனது உலங்கனிந்த சர்வதேச இளைஞர் நாள் வாழ்த்துகள். புதிய எண்ணங்கள், அஞ்சா நெஞ்சம், முடிவில்லா ஆற்றலால் உலகை நேர்மறையாக மாற்றும் வல்லமை இளைஞர்களாகிய உங்களிடம் மட்டுமே உள்ளது. சோதனைகளை வென்று சாதனைகள் படைத்து தொடர்ந்து முன்னேறிச் செல்லுங்கள். உலகரங்கில் அனைத்து துறைகளிலும் நமது இளைஞர்கள் வெற்றியடைய எனது உளமார்ந்த வாழ்த்துகள். கனவுகள் நனவாகட்டும், சாதனைகள் தொடரட்டும் எனத் தெரிவித்தார். சதுரகிரி மலைப்பகுதியில் பற்றிய காட்டுத்தீ கட்டுக்குள் வந்ததையடுத்து இன்று காலை 8 மணி முதல் பக்தர்கள் மலையேற அனுமதி வழங்கப்பட்டது. ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பகம் சாப்டூர் வனச்சரகத்தில் உள்ள சதுரகிரி சுந்தரமகாலிங்கம் கோயிலில் பிரசித்தி பெற்ற ஆடி அமாவாசை திருவிழாவுக்காக ஆகஸ்ட் 10 முதல் 13 தேதி வரை பக்தர்கள் மலையேறிச் சென்று வழிபாடு நடத்த அனுமதி வழங்கப்பட்டது. முதல் நாளான ஆகஸ்ட் 10 தேதி ஆடி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு 12,000த்திற்கும் அதிகமான பக்தர்கள் மலையேறிச் சென்று சுவாமி தரிசனம் செய்தனர். சதுரகிரி மலைப்பகுதியில் காட்டுத்தீ பரவியதை அடுத்து பாதுகாப்பு கருதி ஆகஸ்ட் 11 தேதி நேற்று சதுரகிரி மலையேற பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டது. நேற்று பிற்பகலில் காட்டுத்தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதாக வானத்துறை தெரிவித்ததை அடுத்து இன்று ஆகஸ்ட் 12 தேதி ஆடி அமாவாசைக்கு பக்தர்கள் மலையேற அனுமதி வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. காவிரியில் இருந்து தமிழகத்துக்கு 15 நாட்களுக்கு தினமும் 12,000 கன அடி நீரை கர்நாடக அரசு திறந்துவிட வேண்டும் என்று காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் காவிரி நீர் ஒழுங்காற்றுக் குழு கூட்டத்தின் 140வது கூட்டம் டெல்லியில் அதன் தலைவர் வினீத் குப்தா தலைமையில் நேற்று நடைபெற்றது. இதில் கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி மாநிலங்களைச் சேர்ந்த நீர்ப்பாசனத்துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். தமிழக அரசின் தரப்பில் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பின்படி கர்நாடக அரசு காவிரியில் ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் தமிழகத்துக்கு வழங்க வேண்டிய நீரை மாதவாரியாக முறையாக வழங்கவில்லை. இந்நிலையில் காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டம் அதன் தலைவர் ஹல்தார் தலைமையில் டெல்லியில் நேற்று நடந்தது. அப்போது காவிரி ஒழுங்காற்றுக் குழுவின் பரிந்துரையை ஏற்று தமிழகத்துக்கு 15 நாட்களுக்கு 12,000 கன அடி நீர் திறக்க கர்நாடக அரசுக்கு ஆணையம் உத்தரவிட்டது.